கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் என்னுடைய மனைவியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம அநேக கருத்துக்களை படிக்கிறோம். ரொம்ப ஒரு இனிய துவக்கமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்து? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைய நம்ம பேசுகிறதுலையும் அதன் மூலமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறதுலையும் நிறைய கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. நேயர்களுக்கும் பார்க்குற நேயர்களுக்கும் இது நிறைய ஆசீர்வாதமாக இது வரைக்கும் இருந்திருக்கு, இனிமேலும் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் அவரை குறித்து தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்குன்றார். இந்த இனிய துவக்கம் கூட நம்ம நிறைய ஆண்டவரை பற்றி தியானிக்கிறோம். அதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இனியதாய் இருந்து கொண்டே இருக்கிறது. நேயர்களுக்கும் அப்படி இனிப்பாக இருக்கும் நான் கற்றுக்கொண்டு நம்புகிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடலோடு நம்ம தொடங்கலாமா? ஆண்டவருடைய அன்பை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய தாசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம ஒரு வசனம் படித்தோம் அப்படின்னா யோவான் 3:16 தான் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு வசனம். இல்லை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். எவ்வளவாய் அப்படியே தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்பை பற்றி சொல்லணுன்னா உலகத்தில் எந்த அன்பும் அதுக்கு ஈக்குவலாகவே இல்லை. அதனால தான் ஒரு தேவதாசன் எழுதுகிறாரு, ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது, எல்லா அன்பை காட்டிலும் அதுதான் பெரியது அப்படின்னு சொல்லி அழகான இந்த பாடலோடு நம்ம இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை தொடங்குவோமா? தொடங்குவோம். அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, உயர்ந்தது. ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு. பிரச்சனைகள் போராட்டம் வர நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க, அப்படியே வாடி போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த நேரத்தில் தியானித்து பாடும் பொழுது நமக்குள்ள ஆண்டவர் பிரசன்னம் இறங்கி வருகிறது, நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து நம்மை வெற்றி அடைய செய்கிறார். அப்படி உணர்த்தக்கூடிய வரிகள் தான், சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன், துங்கனே இறங்கும் என எங்கேயே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன் என்றதால் நாமும் பாடுவோமா? சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன், துங்கனே இறங்குமென எங்கேயே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது
ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பெரியது, ரொம்ப ரொம்ப பெரியது. எதை காட்டிலும் ஆகாயம், பூமி, மலை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது. அந்த அன்பு நமக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நமக்கு அந்த அன்பு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்குறீங்களா, உணர்ந்துருக்கிறீங்களா? உணர்ந்திருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியே போகிறோம். அன்னன்னைக்கு என்னென்ன தேவைகளோ ஆண்டவர் சந்திக்கிறாங்க. சில தேவைகள் பார்த்திங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அதுக்கு தேவைகளுக்குள்ள அந்த காசு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாங்க. அது இவ்வளோ தேவை வரப்போகுதுன்னு முன்னாடியே ஆண்டவர் சில டைம் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன் நம்மளுக்கு. அவ்வளோ பெரிய அன்பு நம்ம ஆண்டவருடைய அன்பு. நம்ம பிள்ளைங்களுக்கு இது தேவை, இந்த டைமில் இந்த காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அது ஆண்டருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். என்ன ஒரு அன்பு இல்லை! என் பிள்ளைக்கு இது தேவை, இதை நான் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அது அந்த தேவைகளை சந்திக்கிறாங்க. எப்படி அதாவது அன்புனாலே முதல்ல நம்ம யாரை தான் நினைப்போம்? தாய் அன்பு தான் நினைப்போம். எப்படி தாய் தன் பிள்ளைக்கு நாளைக்கு இதை செய்யணும், என் பிள்ளைக்கு இன்றைக்கி இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே செய்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு தாயை காட்டிலும் ஒரு சில நேரத்தில் தாய் பலவீனமான கூட பிள்ளைக்கு செய்ய மறந்துடலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதே இல்லை. அவருடைய அன்பு மிக மிக பெரியது. எல்லாத்தையும் காட்டிலும், எந்த உறவை காட்டிலும், தாய் அன்பை காட்டிலும் மிக பெரியது ஆண்டவருடைய அன்பு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு பாடலாக நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இதே போல் ஆண்டவருடைய அன்பை குறித்து நிறைய பாடல்கள் இருக்குது. அது பாடி நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்ம ஒரு இனிய பாடலோடு தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து படிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்க நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி ஆண்டவருடைய அன்பை குறித்து அழகான ஒரு பாடல் மூலமாக நம்ம தொடங்கினோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த பாடல், அந்த கருத்துக்கள். அதே போல் ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்தோம்னா நிச்சயமாக நம்ம பாவம் செய்ய மாட்டோம், அவரோடு இன்னும் நம்ம அன்பாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆண்டவருடைய உபதேசத்தில் ஒன்று ஆண்டவருடைய மலை பிரசங்கம் தான். அந்த மலை பிரசங்கத்திலேருந்து நம்ம ஒரு பகுதியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலேருந்து ஒரு பகுதியை படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் நிறைய கருத்துக்களை நம்மளோடு பேசுகிறாங்க. ஆண்டவர் நீங்கள் பாக்கியவான்கள், இப்படிலாம் இருந்தால் பாக்கியவான்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசிகிட்டே வரும்போது அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு நான் வந்தேன் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுறதற்கே நான் வந்தேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் பிறந்து அவங்க வாழும் பொழுது அவங்கள குறித்து என்ன வேதாகமத்தில் இப்போ பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் இருக்கும், நியாயப்பிரமாணத்திலாம் இருக்கும். அதை என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ எல்லாவற்றையும் அவங்க மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றினாங்க. எப்படின்னா ஒருத்தவங்க ஆண்டவருடைய அவங்க பிதாவுக்கு பிரியமாக நடந்ததுனால, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதே அவங்க நோக்கமாக இருந்ததுனால அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. எப்படின்னா பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருந்தாங்க. அந்த நோக்கத்தை விட்டு அவங்க என்ன பண்ணல, வேறு நோக்கத்துலேயும் செல்லலை. பிசாசானவன் சோதிக்கும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த சோதனையிலையும் வெற்றி கொண்டதை நம்ம பார்க்கலாம். உலகத்தை எல்லாம் காட்டி எல்லா சோதனையும் ஒரு மனுஷகுமாரனாக அவர் பிறந்தாலும் அவங்க மனுஷனாக பிறக்கிறாங்க. அந்த டெம்டேஷன் எல்லாத்தையும் பிசாசானவன் கொண்டு என்ன பண்ணுறான், சோதிக்கிறான். ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. ஏன்னா பிதாவானவர்
என்ன நோக்கத்துக்கு தன்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத ஆண்டவர் என்ன பண்ணாங்க இந்த உலகத்தில் அந்த நிறைவேற்றி முடித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போது நம்மளை குறித்த ஒரு நோக்கம் ஆண்டவர் வச்சுருப்பாங்க. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றோமா இந்த தினத்தில் நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். யோசிக்கணும் கண்டிப்பாக. ஆண்டவரை குறித்து என்னென்ன நியாயப்பிரமாணங்களில் நிறைவேறிச்சு நம்ம பார்க்க போனால், ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்குது வசனத்தில், கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு மரியாளுடைய கன்னியின் வயிற்றில் ஆண்டவர் பிறந்தார். அந்த வசனம் வந்து நிறைவேறினதை பார்க்கலாம். மீக 5:2 எப்பாத்தா எனப்பட்ட பெத்லகேமில் ஆண்டவர் பிறப்பார். அந்த வாக்குத்தத்தம் அந்த சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறினது. சங்கீதம் 146 ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து எப்படிலாம் ஆண்டவர் ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா வந்து தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேறி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாரிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் வந்து என்னென்ன அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடித்ததை பார்க்கலாம். ஏசாயா 53 ஆண்டவருடைய பாடு மரணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாடு மரணங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய நிறைவேறிச்சு. அவர் அடிக்கப்படும் மாட்டை போல என்ன பண்ணுறாங்க, தன்னை கொண்டு போகப்படுறாங்க. வாய் திறவாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. எல்லாமே அந்த இடத்துல வந்து ஆண்டவரை வந்து கன்னத்தில் அரைஞ்சப்பமோ ஆண்டவர் என்ன பண்ணல, வாயை திறக்கலை. அப்போது ஆண்டவர் எப்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தாங்க. இந்த தீர்க்கதரிசனம் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நிறைவேறுகிறது. அது சொல்லும் போது இது இந்த தீர்க்கதரிசனால சொல்லப்பட்டது நிறைவேறி நடந்தது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு 4 சுவிசேஷங்களுமே அது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசிலே குறிப்பிட்டபடி நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு. சகரியா 9:9 நீங்கள் வாசிங்க. சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவர் பற்றி எப்படி சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேற்று. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆண்டவர் அந்த பவனி செல்லும் போது என்ன பண்ணுறாங்க, கழுதை குட்டியின் மேலே ஏறி வரதை பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் திட்டவட்டமாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே என்னென்ன நிறைவேறி முடிக்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 22, 16, 17, 18 பார்க்கும்போது ஆண்டவருடைய பாடு மரணங்கள் குறித்து என்னுடைய உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களும் நிறைவேறிட்டு ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறிட்டுன்னு பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களும் நான் நிறைவேற்ற வந்தேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தாங்க. எப்படின்னா ஆண்டவருக்கு வந்து 8வது நாளில் அவங்க பெற்றோர் அழைத்து சென்று விருத்த சேதனம் பண்ணதை நம்ம பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வழக்கத்தின்படியே ஆண்டவர் வந்து ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாங்க, ஆலயத்துக்கு போனாங்க சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து பெற்றோரை கனம் பண்ணுகிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் மரிக்கும் போது கூட அவங்கள தாயை குறித்து அவங்க ஒரு அக்கறை இருந்துச்சு, அவங்கள குறித்து ஒரு பொறுப்பை ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான் கிட்ட ஆண்டவர் வந்து ஒப்படைத்ததை பார்க்கலாம். ஆண்டவர் வந்து மரித்து அதன் பிறகு உயிரோடு எழுந்துறாங்களா அந்த டைம்லும் ஆண்டவர் மரித்து ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்ததை பார்க்கலாம். கல்லறையில் ஓய்ந்திருந்ததை பார்க்கலாம். ஓய்வு நாளையும் அப்போ அவங்க ஓய்ந்திருக்கிறாங்க, கை கொள்கிறாங்க. ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கை கொள்கிறாங்க. அதை நிறைவேற்றி என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு இல்லை அதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறாரு. சில பேர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் முடிச்சிட்டாரு நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை தீர்க்க தரிசனத்தையும் நான் நிறைவேற்றி இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தையும் நான் நிறைவேற்றிருக்கிறேன், நீங்களும் அதை என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதை விட்டுட்டு அவர் முடிச்சிட்டாரு நான் இனிமேல் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே முடிச்சிருக்கிறார். அதுக்கு தான் அடுத்த வசனத்துலேயும் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை குறித்து நம்ம அதிகமாக படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலேருந்து ஒரு அழகான காரியத்தை படிச்சுட்டு இருந்தோம். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் ஒழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன்னு ஆண்டவரத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், இன்னும் அநேக காரியங்களை அதில் படிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன். அது எதுவுமே ஒளிந்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் அந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிட்டு அழுத்தி சொல்கிறாங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நியாயப்பிரமாணத்தில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகலும் கூட ஒளிந்தே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம், அது ஒளிந்து போகலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல திட்டவட்டமாக சொல்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்திலேயே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பூர்வத்தாருக்கு உழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சகோதரனை கோபித்து கொள்வது கூட கொலைக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சகோதரனை பார்த்து நீ மூடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அவங்கள கோபித்து கொள்வது, அது ஒரு கொலைக்கு சமானம் ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் என்ன கொஞ்சம் மேம்படுத்தி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒழிக்கிறதுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, மேம்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நியாய பிரமாணத்தை ஆண்டவர் மேம்படுத்தி, அதை ஒழிக்கலை, மேம்படுத்தி ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கலாம். இப்போ நீ சகோதரனை கத்தியால் குத்துனாதான் கொலை இல்லை, கொலை கிடையாது. மூடனேன்னு சொன்னாலும் கொலை. அதே மாதிரி ஒரு இச்சையான ஒரு பாவத்தை செஞ்சாலுமே அது ஒரு சிறிய இச்சையோடு நீ பார்த்தாலே ஒரு விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அந்த நியாய பிரமாணத்தை கொஞ்சம் மேம்படுத்தி நம்மளுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணுங்க, இன்னும் பரிசுத்தமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்படுத்தி நம்மளுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அது ஆண்டவர் நம்மக்கிட்ட எந்த ஆண்டவருடைய வசனமும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம் எதுவுமே ஒளிந்து போகலை. ஆண்டவர் எப்படி நிறைவேற்ற வந்தாரோ அதே மாதிரி நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நிறைவேற்றி முடிக்கணும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நோக்கத்துக்கு இந்த உலகத்தை அனுப்புனாங்களோ, அவங்க அதை செய்து முடித்தாங்களோ, நம்மளை குறித்து என்ன நோக்கத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்புனாங்களோ, நம்ம வாழ்நாள் உள்ள வரை அதை செய்து முடிக்கணும். நம்ம அமேன் அமேன். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. நாம் இன்றைக்கி நிறைய பேர் நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அன்னைக்கே பதில் சொல்லிட்டார். அது என்ன ஆகாது, ஒருபோதும் அது ஒளிந்து போகாது. அதை நிறைவேறி முடிகிற வரைக்கும் அது என்ன ஆகாது, ஒளிந்து போகாது. நீ இன்னும் ஒளிந்து போயிடுச்சுன்னு சொல்கிறத விட நான் சொன்னதை நீ என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. நான் இன்னும் நல்லா மேம்படுத்தி சொல்லியிருக்கிறேன், அதையும் என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. நல்ல ஒரு உதாரணத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அந்த காரியத்தில் 10 கற்பனைகளை கை கொள்கிறதுல அழகாக எல்லா காரியங்களும் செவ்வனே செய்து முடித்தாங்க. நாமளும் அது மாதிரி என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். இன்னும் அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம செய்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இவங்க எப்படி உள்ள இந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்களை குறித்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க அப்படின்றத பார்க்குறவங்க அவங்களும் அதை பின்பற்றுவாங்க. அதனால் சாட்சியாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால தான் மலை பிரசங்கத்தில் இதையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்ல கருத்துக்களை நம்ம மலை பிரசங்கத்திலேருந்து படித்தோம். தொடர்ந்து ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தோடு நம்ம இந்த நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம ஒரு வாக்கு தத்துவத்தை குறித்து தியானிக்கிறோம். அதில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பார்க்கலாம். ஏசாயா 44:21 வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அமேன் அமேன். சில நேரம் நம்ம ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலையே, இந்த ஒரு குறை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, எல்லாத்தையும் செய்கிறாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ ஏன் தாசன், நீ ஏன் பிள்ளை, நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். நீ என்னால் மறக்கப்படுவது சொல்லும் போதே எவ்வளோ அழகா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ வேணால் என்ன மறக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
இன்னொன்று காரியம் அங்கே ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் எப்படி மறப்பேன்? தாய் தன் பிள்ளையை இப்போ பெற்றெடுத்த பின்பு பிள்ளையை மறந்துடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தாயே மறக்காத போது தகப்பன் எப்படி, நம்முடைய பரம தகப்பன் எப்படி மறப்பார்? உன்னை அழகாக ஷேப் பண்ணி உனக்கு இந்த கை இருக்கணும், இந்த கால் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு படைச்ச ஆண்டவர் நம்மளை மறப்பாங்களா? நம்ம குறைவுகளையோ நம்முடைய பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர் யாராவது ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை மறந்துட்டார், இந்த காரியத்தை மறந்துட்டார் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மறக்கலை, ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஏற்ற வேளையில் செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம காதுகளில் என்ன பண்ணணும், துணிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷங்க மறந்துடலாம், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம காதுகளில் துணித்து கொண்டே இருந்தால் நம்ம குறைவுகளையோ எதையும் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆண்டவர் என்னை மறக்கலை, என்னை நினச்சிட்டே இருக்கிறாரு, எனக்காகவே அவருடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு பார்த்து பார்த்து செய்வார், என்னை நினச்சிட்டே இருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் மறக்காத தேவன், மறவாத நேசர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் நிறைவு செய்வோம். நம்ம ஒரு ஜெபத்தோடு நேயர்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசியும் நிறைவேற்றி தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தது போல நாங்களும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரம் கலங்காதபடி திகையாதபடி, மகனே மகளே, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அழகான இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அவருடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், அதே போல் நாமளும் கை கொள்ளணும். அவர் நம்மளை ஒரு நாளும் மறக்கிறதில்லைன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாய் இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.